சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய 27வது திருமண நாளை முன்னிட்டு கண்டிப்பா அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இப்படியெல்லாம் பத்திரிகையாளர் நண்பர்கள் சங்கீதா அவர்கள் விவாகரத்து நோட்டீஸை வாபஸ் வாங்கினப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்னா அது ஆகஸ்ட் 25ஆம் தேதின்னு சொல்லலாம். ஆனா அவங்க தான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மக்கள் தான் சிஎம் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிஎம் விஜய் அவர்களும் த்ரிஷாவும் திருமணம் பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு சில போட்டோஸ்லாம் கூட வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் தாண்டி சட்டப்பேரவையில சிஎம் விஜய் அவர்களை வச்சு ஒரு வீடியோ ஒன்னு மேக் பண்ணிருக்காங்க. அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. 27வது திருமண நாள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் 25/8/1999 திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமண இன்விடேஷன் உட்பட இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட இன்விடேஷனே பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் கை கோக்குற மாதிரி அழகா ஒரு சிம்பிளான இன்விடேஷனா தான் இருக்கு. ராணி மெய்யம்மாள் ஹால் எக்மோர்ல தான் அவங்களுடைய திருமணம் நடந்த மாதிரி அந்த இன்விடேஷன்ல போட்டிருந்தது. ஸோ இந்த இன்விடேஷனை தொடர்ந்து அப்போ அவங்க எடுத்த போட்டோஸ், மேரேஜ் போட்டோஸ் நமக்கு தெரியும், ஒரு சில கிளிப்பிங், அதோட சேர்ந்து இன்னும் ஒரு சில நல்ல அழகான எடிட்டிங் போட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அண்ணன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, நீங்க பிஸியா இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களா எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களோட 27வது திருமண நாளை முன்னிட்டு நீங்களும் அண்ணியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு போட்டோவாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவங்க போடாத சமயத்துல மக்களே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ற வகையில இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட 27வது திருமண நாளை கொண்டாடுற மாதிரி போட்டோஸ்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. நல்ல அழகான எடிட்டிங், பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அவங்க அம்மா கூடயும் இருக்கிற மாதிரி, ஏன்னா சோபா அவர்களுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாக்கு வர முதல் பிறந்த நாள், அதெல்லாம் சிஎம் இன்னும் பெருசா செலிப்ரேட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவருக்கு செலிப்ரேஷன் பண்ற ஒரு டைம் கிடைக்கல போல இருக்கு. இருந்தாலும் விஷஸ் கண்டிப்பா ஒரு போன்லயாச்சும் சொல்லியிருப்பாரு. அதையும் தாண்டி அவங்களுடைய பிரதர்ஸோடைய பொண்ணுங்க ரொம்ப சர்ப்ரைசிங்கா அழகா கேக் எல்லாம் கட் பண்ணிருந்தாங்க. நம்ம சேனல்ல அதை ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கோம். சிஎம் அவர்கள் நேர்ல போலனா என்ன, ஏஐ இருக்கே அப்படின்னு சொல்லி ஏஐ கூட ஒரு பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் அம்மா, நடுவுல சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா கியூட்டான ஒரு ஃபேமிலி போட்டோ. அண்ட் இதெல்லாம் தாண்டி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு போட்டோ, அதாவது அவங்களுடைய மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணி அழகா அவங்க ஒரு வீடியோல பேசுற மாதிரி, சங்கீதா அவர்கள் பேசுற மாதிரி போட்டோஸ் எடிட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி கண்ணாமூச்சு அப்படின்ற ஒரு போஸ்டருடைய ப்ரொமோஷனுக்கு அவங்க போனை காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுடைய மேரேஜ் போட்டோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சட்டப்பேரவையில விஜய் அவர்களை ஒரு குழந்தை மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்கன்ட்டு செல்லமா கொஞ்ச நாள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிபுளோட தலையில ஒரு கேப்போட ஒரு பேபி இருந்தா எப்படி இருக்கும், அமைதியா இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியான வீடியோஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த வீடியோ பார்க்கும்போது அவரை கேலி கிண்டல் பண்ற வகையில இருந்தாலும் உண்மை என்னன்னா அவர் எல்லாத்தையுமே உற்று கவனிக்கிறாரு. நிறைய பேர் அவர் ஏன் உம்முன்னு இருக்காரு உள்ள இருக்கிறவங்களே அவரை கேலி கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னா, அவர் சொல்ற விஷயங்களை தாண்டி செயல்ல தான் நான் காட்டுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த சைலண்ட். அதை தாண்டி சும்மாவே இல்லாத ஒரு விஷயத்த பெருசு பண்றது, இருக்கிற ஒரு விஷயத்த திரும்ப ரீக்ரியேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் அவர் நான் பண்ண மாட்டேன்னு அவரு நிறைய பொது மேடையில பேசிட்டாரு. இதை தாண்டி அவர் என்ன பேசணும்னு தெரியல. அதே மாதிரி அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரு, ரொம்ப அழகா தெளிவான வார்த்தைகள்ல சொல்லி முடிக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி அவர் வேற என்ன பேசணும்ன்ற கேள்வி அந்த வீடியோ பார்க்கும் போது வருது. ஸோ இது மாதிரி எல்லாம் யாரும் எடிட் பண்ணாதுங்க. இதை பார்க்கும்போது அவரை அவமதிக்கிற வகையில இருக்கு. ஏன்னா அவரு தமிழ்நாட்டுடைய சிஎம், அதுக்கான மதிப்பு முறையை நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னும் ஓல்டு வீடியோஸ் பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னாதான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்குல்ல, போராட்டங்களா இருக்கலாம், இல்ல படத்துடைய ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்லனா ஆடியோ லான்ச்சா இருக்கலாம், இல்ல ஏதாவது மேரேஜ் ஈவெண்டா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி ரொம்ப அழகான வீடியோஸாவே ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையாலே விஜய் சார் மேல இந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் பல பேரும் வச்சிருக்காங்கன்ட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த அன்பும் மரியாதையும் தான். கண்டிப்பா அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அழகா ஆர்த்தி எடுத்து உள்ள வர வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு கேவலமான செயலை யாரோ ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. அது விஜய் சார பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். என்னன்னா விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் திருமணம் ஆன மாதிரி ஒரு போட்டோஸ், அதாவது த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி 2-3 போட்டோஸ். ஸோ இது ஏன்ட்டு அவருடைய பர்த்டேலயே தெளிவா சொன்னாலும் இது
இது ஏஐயும் தாண்டி அது ஒரிஜினலான போட்டோ தான். ஆனா விஜய் சார் கூட மேரேஜ் ஆகுற மாதிரி இல்ல, அஜித் சார் கூட த்ரிஷாக்கு மேரேஜ் ஆகுற மாதிரியான போட்டோ தான் அது ஒரிஜினல் போட்டோ. ஆமாங்க, விடாமுயற்சி இந்த படத்தோடைய இந்த ஒரு பாடல்ல வர அந்த கிளிப்பிங்கோடைய போட்டோஸ் எடுத்துதான் இப்படி கேவலமான எடிட்டிங்லாம் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சங்கீதா அவர்கள் விவாகரத்து பிரச்சனை போகும்போது சில விஷயங்கள் பண்ணது ஓகே, இப்போ அது எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல அவங்களே வந்து ஒற்றுமையா போகணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சமயத்துல ரெண்டு பேரும் மேரேஜ் ஆன மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டு இது விஜய் சாரை அவமதிக்க வைக்கிற வகையில இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணக்கூடாது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நல்ல நல்ல விஷயங்களை பரப்புறது ஓகே, அவர் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஓகே, இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தா ஓகேன்ட்டு இதெல்லாம் ஓகே தான். ஆனா அவருடைய பர்சனல் லைஃப்ல அவரே பண்ணாத சில விஷயங்களை இருக்குன்ற காரணத்தினால இந்த மாதிரி செயலுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா ஒரு நல்ல செயலுக்கு பயன்படுத்தினா இன்னும் நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சென்றடையும். சோ இதை வந்து ஒரு ரெக்வஸ்டா கூட நம்ம இந்த வீடியோல வைக்கலாம். விஜய் சார் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து, அதாவது ஜனவரியில இருந்து அவர் சொன்ன 6 சிலிண்டர்ல 3 சிலிண்டர் கொடுக்க போறாரு. அண்ட் நிறைய பெண்கள் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா 2500 ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விதான் இருக்கு. கண்டிப்பா கூடி சீக்கிரம் அதுக்கான பதிலும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சாரி எல்லாம் எடுத்து அழகழகா டிசைனர் சாரி மாதிரி அந்த சுடி மாதிரி ரொம்ப அழகா சூப்பராகவே ட்ரெண்டிங்காக கொண்டு போனாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். ஆனால் ஒரிஜினலாகவே இந்த வெள்ளி தங்க ஜரியை வச்சு தான் இந்த டைம் பொங்கலுக்கு விஜய் சார் கொடுக்க போறாரு. அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் சார் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஜரிகை வச்ச மாதிரியான புடவை அண்டு வேட்டி சட்டெல்லாம் கிடைச்சுதான். அதை தாண்டி யாருமே கொடுக்காத இந்த நிலையில இப்போ வந்திருக்க புது சிஎம் அவர்கள் மக்களுக்காக கொடுக்குறாரு அப்படின்னும் போது இது ரொம்ப பெரிய விஷயம் தான். உடனே வந்து கேட்பாங்க எங்க கிட்ட சட்டை இல்லையா, வேஸ்ட் இல்லையா, இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம இருக்கிறவங்கள மட்டுமே பார்க்க கூடாது. இங்க நிறைய பேர் இந்த ஒரு சின்ன விஷயம் கிடைக்காதா, அந்த ஒரு விஷயம் கிடைக்காதான்ட்டு நமக்கு சின்ன விஷயங்களா படுற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயங்களா இருக்கலாம். இதுவும் பயன்படுத்தப்படுற வகையில தான் விஜய் சார் கொடுக்குறாரு. அதுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் விஜய் சாரோட 27வது திருமண நாளை முன்னிட்டு அவரு சர்ப்ரைஸ் கொடுக்கல, ஆனா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் அள்ளி அள்ளி குவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கும் அவரு அழகான ஒரு வீடியோ மூலமாவோ இல்ல ஒரு மெசேஜ் மூலமாவோ ரிப்ளை கொடுக்கலாம். ஏன்னா அவர் எப்பவுமே மக்களை மதிக்கிறவரு. கண்டிப்பா அதுக்கான ஒரு முழு முயற்சியா தான் இப்ப எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காகவும் அவரு சொல்லுவாரு எது வேணாலும். அந்த வகையில நீங்க விஜய் சாருக்கும் சங்கீதா மேம்க்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.